போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் பன்னார் முடியம்மையுடன் அமர்ந்த நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திரையம்பலம் கொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடி விசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஒளிமடி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாங்கி வைத்த சிறுதேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம்புயர் துணையே என்னை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி ஈராண்டுகள் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சென்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாளுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதே சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்திக்கிறான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அவர் திருநாளை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகடாலே வணங்கி அடியேனை இந்த சென்னலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மேகடாலே வணங்கி நம்முடைய அருள்நந்தி சூமருடன் செய்த சிவஞான சித்தியாராகிய ஞானப்பொருள்களை தொடர்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்துறை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருள்திசம் அருள் செய்த சிவஞான சித்தியாரிலே 4வது நூற்பாவை நாம் சிந்தித்து வருகிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் சிவஞான போதம் 4வது நூற்பால 3ஆம் அதிகாரத்தை ஒரு வாரம் பார்த்தோம். புதுசாக முடிச்சோமான்னு தெரியல, சொல்ல எனக்கும் ஞாபகம் இல்லை, கேட்ட உங்களுக்கு ஞாபகம் இல்லை, புதுசாக முடிக்கல. ஆனால் ஒரு வாரம் பார்ப்போம் இல்லை. அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்து அரசமைச்சேய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்து. இது 3 அதிகரணம். இதில் அரசு அமைப்பு ஏற்ப நின்று அஞ்சவத்தைத்து என்பது 3வது அதிகரணம். அதே சித்தியாரில் உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் யான் எனது என்பது இணை தரும் 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி உணரும் முற்கருவியாக்கி ஆக்கி புறக்கருவியிலும் போக்கி வெவ்வேறு அணை தரும் என்பது 4வது நூற்பா. இது எப்படி சிவஞான போதத்தில் 3 அதிகரணமோ அதே போல இதுலேயும் 3 அதிகரணம். முதல் அதிகரணம் உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றையொன்று உணரா ஆன்மா இவற்றின் வேறாய் என்பது முதல் அதிகரணம். 4 தொழில்களும் அறிந்து அவை அடக்கி உணரும் உட்கருவியாக்கி ஆக்கி புறக்கருவியிலும் போக்கி என்பது 2வது அதிகரணம். 3வது அதிகரணம் யான் எனது என்பது இணை தரும். யான் எனது என்பது இணை தரும் 4 தொழில்களும் அறிந்து என்பது வரைக்கும் நமக்கு 2வது அதிகரணம். இல்லை 3வது அதிகரணத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இது நமக்கு சித்தியாரில் 222வது பாடல்ல இருந்து 200
30வது பாடல் வரைக்கும் 9 பாடல்கள் அவத்தை இலக்கணத்தை சொல்லக்கூடியது. இதான் நம்ம சிவஞான போதத்திலையும் ஒருவாறு பார்த்தோம். இப்போ அவத்தை என்பது இயல்பாகவே கொஞ்சம் அவத்தை தான் இல்லைங்களா? ஏன்னா காரணம் அதை அறியக்கூடிய தன்மை என்பது மிக மிக நுட்பமாக இருக்கும். நாம் வாழ்விலும் சரி பாடத்திலையும் சரி அவத்தை அறிவது என்பது கொஞ்சம் கடினமானதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. அப்போ இந்த அவத்தை இலக்கணத்தை பார்க்கிற போது ஒருவாறு தொகுத்து சொல்லலாம். காரணவத்தை, காரிய அவத்தை. காரணவத்தை என்பதிலையும் கேவலம், சகலம், சுத்தம் என்று 3. காரியவத்தையிலையும் கேவலம், சகலம், சுத்தம் என்று 3. இதுல கேவலவத்தையுடைய இலக்கணம், அதாவது இப்ப காரணத்தை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை, அதை அப்படியே விட்டுறலாம். காரணம் பிறவிக்கு முன்பாக இருந்தது காரண கேவலம். முதல் பிறப்புக்கு முன்பாக ஆன்மா ஆணவ மலத்தோடு கூடி இருளாகவே இருந்த நிலை என்னதுங்க? காரண கேவலம். காரண சகலம் என்பது முதல் பிறவியிலிருந்து இறுதி பிறவி வரைக்கும் இருக்கிற காலத்துக்கு என்ன பேரு? காரண சகலம். முத்தி நிலையில பெருமான் திருவடியில கூடி நிற்பது காரண சுத்தம். அவ்வளவுதான். அது ஒன்றும் பெருசா நம்ம பிரிக்க வேண்டியது. அதுக்குள்ளேயும் அவத்தை இருக்கிறது. அது பின்னாடி வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம படிக்கிறது எது? காரிய அவத்தைகள் தான் நாம் படிக்கிறோம். நம்ம பெருசா விரிவாக சிந்திப்பது காரிய அவத்தை தான். காரிய அவத்தையிலே காரிய கேவலம், காரிய சகலம், காரிய சுத்தம் என்று 3 பிரிவுகளை உடையது. ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்கிறது? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படல். எதுல இருக்கிறது? கேவலத்திலே இருக்கிறது, சகலத்திலே இருக்கிறது, சுத்தத்திலே இருக்கிறது. 3லையுமே இந்த 5 அவத்தைகள் உண்டு. காரிய கேவலத்துல 5, காரிய சகலத்துல 5, காரிய சுத்தத்துல 5. இதெல்லாம் நம்ம போன வகுப்புலேயே பார்த்தோம். பல முறை நம்ம வேறு வேறு இடங்கள்ல இதை சிந்தித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைய பாடமும் அதுதான். இதுல முக்கியமா நாம தெரிந்து கொள்ள வேண்டியது கருவிகளுடைய எண்ணிக்கை. கருவிகளுடைய எண்ணிக்கை இது சகல நிலை என்று சொல்லக்கூடியது. புருவ நடுவுல ஆன்மா இருக்கிற போது அதுக்கு என்ன பேரு? சகலம், மா சகலம் என்று சொல்லுவாங்க. புருவ நடுவுல ஆன்மாவின் அறிவு விளங்கி தோன்றுகிறது என்று சொன்னா அதுக்கு என்ன பேரு? மா சகலம், காரிய சகலம். இதுல கருவியை இதுல எத்தனை அவத்தை இருக்கிறது? 5 அவத்தை. இதுலயும் 5 தான். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். ஒவ்வொன்றும் 5 5. அப்போ புருவ நடுவுல ஆன்மா இருக்கிற போது இதுக்கு என்ன பேரு? சகலம்னு பேரு. இந்த சகலத்திலையும் 5 அவத்தை உண்டு. கருவிகள் எத்தனை? 96. 96 கருவிகள். இந்த கருவிகள் எண்ணிக்கை சொல்கிற போதுதான் 36 கருவிகள் இது நம்முடைய தத்துவங்கள். 36 தத்துவங்கள் இருக்கிறது. அது போக 60 தாத்வீகங்கள் இருக்கிறது. தாத்வீகங்கள் எண்ணிக்கை எத்தனை? 60. இந்த 60 தாத்வீகங்கள் என்பதுல ஆசிரியர்களிடத்து வேறுபாடு நிறைய உண்டு. ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த 60 சொல்லும் போது வேற 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 மாதிரி சொல்றாங்க. சில பேர் சிலதை எடுத்துக்கிறாங்க, சில பேர் வேற சிலதை சொல்றாங்க. இந்த 60 எல்லாராலும் ஒன்று போல சொல்லப்படுவது இல்லை. அப்போ ஒவ்வொரு நூல் படிச்சீங்கன்னா ஒரு நூல்ல பாத்தீங்கன்னா வேற 60 சொல்லியிருப்பாங்க, இன்னொரு நூல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு 60 சொல்லியிருப்பாங்க. ஒரு 10-15 கருவி மாறும். ஒரு 45 கருவி தோராயமா, ஒரு 45 கருவிகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு 15 கருவியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒவ்வொருவரும் என்ன செய்யறாங்க? வேற வேற மாதிரி கருவிகள் எண்ணிக்கையை சொல்லுது. 60 என்பதுல மாற்றம் இல்லை. ஆனா எது 60 என்பதில உரையாசிரியர்களிடத்து நிறைய வேறுபாடு இருக்கிறது. அதனால அதை நீங்க படிக்கிற நூல்லையும் நாம படிக்கிற நூலுக்கும் ஏதாவது வேறுபாடு இருந்தா நீங்க அதை என்ன செய்ய வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். சரியா? அதுல சிலதுல ஒவ்வொரு நூல்லையுமே சைவ சித்தாந்த ஆசிரியர் பெருமக்களே அந்த 60 என்ன செய்யறாங்க? வேற வேற மாதிரி கையாளுகிறார்கள். சரி, அந்த 60 வேணுமா வேணுமா எழுதி போடணுமா? வேண்டியது இல்லையா?
இருந்தா எழுதி போடுறோம், இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா மாலை பார்த்துக்கலாம். சரியா? 60 நல்லா நீங்க நெட்டை கூடி இருக்கிற நேரத்தில் எழுதி போட்டோம்னா அந்த நேரத்துக்கு அது சரியா இருக்கும். அதனால மதியத்துக்கு மேல ஞாபகப்படுத்தினீங்கன்னா அந்த 60 எழுதி போடலாம். இப்ப வேண்டாம். சரியா? அப்போ இந்த 60 என்னது? சாத்வீகங்கள். 60ம் சாத்வீகங்கள். இந்த 60ல அவத்தை என்று சொல்கிற போது நமக்கு ஏற்கனவே சொன்னதா 96, அதுக்கப்புறம் எத்தனையா மாறுது? 35. அடுத்தது 35. இடம் எது? பூர்வ நடுதான். 96 தான் என்ன அவத்தை? மாசகலம். மாசகலம். சரி, 35 இருந்தா கேவலம் சகலாவத்தை. காரிய சகலம்னு சொன்னா 96. சரியா? காரிய சகலம் சொன்னா 96. இடம் எது? புருவ நடு. இந்த புருவ நடுவுலயே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிச்சுன்னா காரிய கேவலமாயிடும். காரிய கேவலம். இடம் புருவ நடு. கருவிகள் எத்தனை? 35. 35. அப்ப இது என்னது? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாது. அப்போ 35, 25, 3, 2, 1. சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாது. 35, 25, 3, 2, 1. சரிங்களா? அப்போ இந்த புருவ நடுவுலயே 2 அவத்தை இருக்குது. புருவ நடுவுலயே 2 அவத்தை. ஒன்று சகலம் என்று சொல்லக்கூடிய காரிய சகலத்துல 5மே அங்க நடக்கும். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5ம் எங்க நடக்கிறது? புருவ நடுவுல நடக்குது. கேவல அவத்தை இல்ல. எது நடக்குது? சாக்கரம் மட்டும் அங்க நடக்கும். சாக்கரம் மட்டும் புருவ நடு. சொப்பனம் போது கண்டத்துக்கு வந்துடும். கீழே இறங்கி வரும். இது கீழாளவத்தை, மேலாளவத்தை. கீழாளவத்தை, மேலாளவத்தை. இந்த மேலாளவத்தைக்கு யோகவத்தையும் மேலாளவத்தையும் சொல்லுவாங்க. அடுத்து சுத்தவத்தையும் மேலாளவத்தையும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு மாதிரி எழுதுறாங்க. சரியா? அப்போ 96, 35, 25, 3, 2, 1. இப்போ இந்த அவத்தைகள் சொல்கிற போது இப்ப பாருங்க 35 சொல்றோமா இல்லையா? 35. 35ல எது கருவி? சரி, பாட்டுக்குள்ள போயிடலாம். பாட்டுக்குள்ள அந்த செய்தியை திருப்பி பார்க்க இருக்கும். இதுல அவத்தைப்படக்கூடிய கருவிகள் எது என்பதெல்லாம் பார்க்கணும். நேரம் பாட்டுல போயிடலாம். பாட்டுல இருந்து இது விரிச்சுக்கலாம். சரியா? 222. 222 சித்தியார் 4வது நூற்பா 3வது அதிகரணம். கீழாளவத்தை. இது என்ன சொல்றாரு? கீழாளவத்தை. சகலத்தில் கேவலம். சகலத்தில் கேவலம். பாடல் பாருங்க. படைகொடு பவனி போதும் பார் மன்னன் புகும்போது இல்லில் கடைதொறும் விட்டு விட்டு காவல் இட்டு அந்த புறத்தில் பின்னர் அடைதரும் தனியே அந்த புறத்தினில் அதுபோல் ஆன்மா உடலினில் 5 அவத்தை உறும் உயிர் காவலாக. உயிர் காவலாக. பதவுரை பாருங்க. ஆன்மா. ஆன்மா என்பது என்னது? புருடன். புருட தத்துவம். இந்த இடத்துல இது புருட தத்துவத்தை கொண்டிருக்கிற ஆன்மா. அது என்ன செய்கிறது? படைகொடு பவனி போதும் பார் மன்னன். ஒரு உதாரணம் சொல்றார். ஒரு ராஜா என்ன செய்யறாரு? ஊர்வலம் போறாரு. ஊர்வலம் போறாரு. அந்த புறத்துல இருந்து கிளம்பி எங்க போறாரு? ஒரு ஊர்வலம் போறாரு. போகும்போது எப்படி போவாரு? அமைச்சர், சேனாதிபதி, அப்புறம் 4 வகை படை எல்லாம் கூட வச்சுட்டு என்ன செய்வாரு? அப்படியே ஊர்வலம் போயிட்டு திருப்பி எங்க வர்றாரு? அரண்மனைக்கு வர. வந்த உடனே அந்த படைகள்லாம் அதாவது எங்கெங்க ஜாயிண்ட் ஆச்சோ அங்கெல்லாம் அப்படியே நிற்கும். குதிரைப்படை அந்த வாசல்ல நிற்கும். யானைப்படை ஒரு வாசல்ல நிற்கும். காலால் படை ஒரு வாசல்ல நிற்கும். சேனாதிபதி ஒரு வாசல்ல நிற்பார். அமைச்சர் அதுக்கப்புறம் உள்ள வருவார். கடைசியா யார் நிற்பா? கடைசி யார் நிற்பா? மெய்காப்பாளர். கடைசி அந்த புறத்தில் இருக்கக்கூடிய கதவு வரைக்கும் யார் வருவான்? மெய்காப்பாளர் வருவான். அதுக்கு முன்னாடி வாசல் வரைக்கும் அமைச்சர் வருவார். அமைச்சர் அந்த வாசல் வரைக்கும் வந்தா மெய்காப்பாளன் இந்த வாசலுக்கு வருவான். அரசர் என்ன செய்வார்? அந்த புறத்துக்குள்ள போயிடுவார்.
இது ஓமை. இது போல உயிர் என்ன செய்கிறது? அவத்தைப்படுகிறது. எங்கிருந்து? இது உருவ நடுவுல ஊர்வலம் போறாரு இல்லையா, ராஜா ஊர்வலம் போகும்போது எல்லா படைகளும் கூடி நிக்குதா இல்லையா, அது போல ஆன்மாவுக்குரிய எல்லா கருவியும் கூடி நின்னா அது எந்த இடம்? உருவ நடு. ஆன்மா ஊர்வலம் போற இடம் எங்க? உருவ நடு. இப்ப எத்தனை இருக்கு? எல்லா படையும் 4 வகை படைகளும், அமைச்சர், சேனாதிபதி எல்லாம் 96 கருவியும் 100% எஃபிஷியன்சின்னு சொல்றோமா இல்லையா, ஃபுல் ஃபிளஜ்ல ஆன்மா இருந்ததுன்னா அது எங்க இருக்குதுன்னு அர்த்தம்? உருவ நடுவில் இருக்கிறது. அதுக்கு மாசகலம். அதான் அழகா சொல்லுவோம். உணர்த்தியதை உணர்த்திய போது உணர்த்தியவாறு உணரல். அப்படி இருந்தா 96 கருவி கூட இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் மயமயம் இருக்கு, நேரமே எந்திரிச்சிட்டேன், அதனால கொஞ்சம் அப்படியே இருக்குது அப்படின்னா இப்ப எத்தனை பேர் இல்ல? 96 பேர் இல்ல. அப்புறம் அவர் 35 இருக்கிறாரா 25 இருக்கிறாராலாம் தெரியாது. கன்ஃபார்மா எது தெரியும்? 96 பேர் இல்லைன்னு தெரியும். சரிங்களா? அப்போ அந்த முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுது? அந்த வாசல்ல, முதல் வாசல்ல எத்தனை கருவி கொடுது? 35 கருவி நீங்களாக. ஏன்னா எல்லா கருவி என்ன ஆகுது? அங்க போயிடுது. அப்படி போகிற போது மீதி கருவி எல்லாம் அங்க 35. 96 அடுத்தது எத்தனை? 35. அடுத்தது 25. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, குருடன் அப்படின்னு சொன்னாவே 11 கருவி அங்க கூட்டிக்கணும். நம்ம 96 சொன்னாலுமே அவத்தைப்படுகிற கருவிகள் 85 தான். 85 கருவி தான் அவத்தைப்படும். 11 கருவிகள் அவத்தைப்படாது. குருடன் சொன்னாவே 1 + 11. மூலாதாரம் சொல்றோமா இல்லையா? மூலாதாரத்துல எத்தனை கருவி? ஒரு கருவி தான் சொல்றோமா இல்லையா? குருடன். மூலாதாரத்துல கேவலத்துல துரியாதீதம், கேவல துரியாதீதத்துல கருவி எத்தனை? 1. எது? குருடன். சரியா? துரியாதீதத்துல குருடன் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா அங்க 12 கருவி இருக்கு. புரியுதுங்களா? காரணம், குருடன் சொன்னாவே கூடவே எத்தனை இருக்குது? கலாதி தத்துவங்கள் 6. கலாதி தத்துவம் 6. கால, நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை. இந்த 6ஓட குருடன். சரிங்களா? குருடன் சொன்னாலுமே கலாதி 6, குருடனோட சேர்த்து 7. குருடோட சேர்த்து 7. குருடன் நம்ம சொல்லிட்டோம். சொல்லாதது எத்தனை? 6. சுத்த தத்துவம் 5. சுத்த தத்துவம் 5ம் கலாதி தத்துவங்கள் 6ம் ஆக 11 தத்துவங்கள் எதோடு இருக்கும்? குருடனோட இருக்கும். அதை கணக்கிலேயே நம்ம வச்சுக்கிறது இல்லை. ஏன் வைக்கலன்னா அதுக்கு அவத்தை கிடையாது. குருடன் இருந்தாவே அது என்ன இருக்கும்? கலாதி தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் கூடவே இருக்கும். எனவே அதுக்கு என்ன கிடையாது? அவத்தை கிடையாது. இப்போ அவத்தையில நம்ம இன்னைக்கு சொல்வதில் மாறக்கூடிய கருவிகளை பற்றி தான் பேசுகிறோம். மாறாத கருவியை பற்றி இங்க பேச்சே இல்லை. அப்ப அவத்தைப்படுகிற கருவி எத்தனை? 85. அவத்தைப்படுகிற கருவி 85. 11 கருவிகளுக்கு அவத்தை இல்லை. 96 சொல்லிட்டு அடுத்தது எத்தனை சொல்றோம்? 96க்கு அடுத்தது 35 சொல்றோம். ஆனா அங்க இருக்கிறது எத்தனை? 46 கருவி. சரியா? 35 சொன்னோம்னாலே குருடன் இருக்கா இல்லையா? 35 குருடன் இருக்கா இல்லையா? அதோட கூட 11 வச்சுக்கணும். 46 கருவி தான். ஆனா நம்ம அதை சொல்றது இல்லை. 35 தான் சொல்றோம். ஏன் அந்த 11 சொல்றது இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். அது அவத்தை அடையாது. குருடன் ஒண்ணு இருந்தாலே அது என்னது? கூட இந்த 11 கருவி இருக்கு. குருடன் இருந்தாவே 11 கருவி அங்க இருக்கும். சரிங்களா? இது இந்த எண்ணிக்கையில் ஒன்று குழப்பறதுக்கு இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கணும். குருடன் சொன்னாவே கூட எத்தனை இருக்கும்? 11 கருவிகள் இருக்கும். அப்போ குருட தத்துவம்னு சொன்னா 12 கருவி. எல்லாத்துலயும் கூட்டிக்கணும். குருடன் சொன்னா 12 கருவி கணக்கு. கலாதி தத்துவம் 7, சிவதத்துவம் 5. இந்த 12 சேர்ந்து தான் குருடன். சரிங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ
துரியாதீதம் கேவல துரியாதீதத்தில் ஒரு கருவின்னு சொன்னால் இசிக்கோட்டு 12 ஒன்றுன்னு சொன்னால் அது எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அங்கே 12 இருக்கான்னு கேட்டால் அது பின்னாடி போற்றி பகரோட இல்லை. இந்த பாட்டில் இப்போ பின்னாடி பார்க்குறோம். அதில் ஏன் அது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, எனவே படையோடு பவனி போதும் பார் மன்னன், அமைச்சர், படைத்தலைவர் முதலிய பரிசனங்களோடு உலா போந்த அவனி மன்னன். அமைச்சரோட படைத்தலைவரோட எல்லா படைகளோடும் ஊர்வலம் போறாரா இல்லையா? அந்த பார் மன்னன் இல்லில் புகும்போது தன்னுடைய மாளிகையில் புகுமிடத்து, அந்த புறத்தில் புகுமிடத்து கடைதோறும் விட்டு விட்டு காவல் இட்டு. கடைதோறும்னா என்னது? வாசல். ஏன்னா அந்த புறம்னு சொன்னால் ஒரு வாசல் இருக்காது இல்லைங்களா? முதல்ல மதில் இருக்கும், அப்புறம் ஒரு வாசல், அப்புறம் ஒரு 10 வாசல் இருக்கும். எல்லா வாசல்லையும் அவங்க ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கு மேலே அவங்க வரமாட்டாங்க. அந்தந்த இடத்துல அவங்க அப்படி அப்படியே நின்றுவாங்க. வெளியே வரும்போது அந்த வாசலை தானே அவங்கெல்லாம் அப்படியே ஜாயின் ஆகிடுவாங்க. அதுபோல காவல் இட்டு, விட்டு விட்டு காவல் இட்டு வாயில்கள் தோறும் அவரவருக்கு விடை கொடுத்து நிறுத்தி காவலும் வைத்து. அப்போ அவங்க விட்டுட்டு போறதில்லை. அவங்க என்ன செய்யணும்? அந்த நிற்கிற இடத்துல காவல் காக்கணும். காலாட்படை ஒரு வாசல்ல நிற்குதுன்னா அவங்க வேலை என்னது? அதை விட்டுட்டு யாரும் உள்ள போகக்கூடாது. அதை காவல் காக்கிறதா அவங்க வேலை. புரியுதா? ராஜா வந்து அவங்க கூட போயிடுவாங்க. ராஜா உள்ள போயிட்டாருன்னா அந்த வாசல்ல நின்று அவங்க காவல் காப்பாங்க. சரியா? காவல் இட்டு பின்னர் அந்த புறத்தில் தனியே அடைதரும் அதுபோல் பின்னர் அந்த புறத்தின் கண்ணே தனியே செல்லுமாறு போல், செல்லுமாறு போல் உடலில் உயிர் காவலாக உடலின் கண் முறையே அக்கருவிகளிலிருந்து நீங்கி பிராணவாயுவை காவலாக. இப்போ கடைசி வாயில்ல யாரு காவல் நிற்பாங்க? பிராணன் காவல் நிற்பான். பிராணவாயு காவலாக நிற்க நிறுத்தி அஞ்சவத்தை உறும் ஐவக அவத்தை உறும் என்க. இதுல உடலோடு கூடி ஆன்மா நிற்கின்ற முறைமையை இந்த பாட்டில் சொல்றார். அது எது போல என்று சொன்னால் இதுக்கு ஒரு அழகா ஒரு உதாரணம் விரிவாக சொல்றாரு. எதுல சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஞானாமிரதத்தில். ஞானாமிரதத்தில் அந்த கருவிகள்லாம் என்னென்னவா வருது அப்படின்னு சொல்றாரு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மனம்ங்கிறது தேர். ராஜா போறதுல மனம்ங்கிற கருவி என்னவா இருக்குமா? ராஜாவுக்கு தேர். மனம்ங்கிற கருவி தேராகவும், பிராணவாயு குதிரையாகவும், பிராணவாயு குதிரையாகவும், புத்தியை மந்திரியாகவும், அலங்காரத்தை சாரதியாகவும், ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்களை காலாட்படையாகவும். இதெல்லாம் ராஜாவுக்கு பரிசனம். புறத்து விடயங்களுக்கு உலா போந்து அகத்து மீடுங்கள். இப்போ ராஜா போகும்போது குதிரை, தேரு, சாரதி, காலாட்படை, தேர்ப்படை இதெல்லாம் வச்சு கூட என்ன செய்யறாரு? புறத்துல ஊர்வலம் வர மாதிரி ஆன்மா என்ன செய்யுது? புற விடயங்களை அனுபவிக்கிறது. ராஜா ஊர்வலம் போறாரு, சரி. ஆன்மா என்ன ஊர்வலம் போகுது? புறத்து உலகத்தை நுகர்கிறது, உலகத்தை நுகர்கிறது. எனவே அது விடயங்களை நுகர்ந்து மீளுங்கால் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு. ராஜா ஊர்வலம் போயிட்டு என்ன செய்வாரு? போதும்னு ரிட்டர்ன் வைக்க வராரு. அந்த புறத்துக்கு வராரா இல்லையா? அது மாதிரி ஆன்மா புறவிடயங்களை அனுபவிச்சுட்டு என்ன செய்யும்? அகத்துள் நுழையும். ஓய்வு எடுக்கிறதுக்கு ராஜா அந்த புறத்துக்கு எதுக்கு வராரு? ஓய்வு எடுக்கிறதுக்கு வராரா இல்லையா? அது போல ஆன்மா புறத்த விடயங்களை அனுபவிச்சுட்டு என்ன செய்யும்? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ள வரும், உள்ள வரும். அதுதான் இங்க சொல்றாரு. அப்படி அகத்து மீளுங்கால் என்ன செய்யும்? புருவ நடுவில் இருக்கும் கண்டம், இதயம், நாவி, மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய 5 இடங்களில வேண்டிய தத்துவங்களை அங்கங்கு அங்கங்கு நீங்கி ஒன்னா விட்டுட்டு மூலாதாரத்திற்கு மேலும் நாபிக்கு கீழும். அந்த இடம் இருக்குன்னா மூலாதாரத்துக்கு மேல நாபிக்கு கீழே சுவாதிஷ்டமாகி அந்த புறம், சுவாதிஷ்டானம் சொல்றாங்க இல்லையா? யோகத்தில சொல்லுவாங்க. நம்ம மூலாதாரம் சொன்னாலும் அந்த இடம் இருக்குதான் நாபிக்கு கீழே மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு
சுவாதிஷ்டானம்னு பேர். அந்த இடத்துல போய் ஈரேடு செய்கிறது மாயையோடு கூடி. நல்லா நெட்டைன்னு சொல்றோமா இல்லையா? என்ன நெட்டை? கேவல நெட்டை. கேவல நெட்டை கூடி நின்னோம்னா அங்க ஆன்மாவுக்கு அனுபவம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? விழிச்சிருக்கும் போது நமக்கு அனுபவம் இருக்கு. சரியா? ஆன்மா மூலாதாரத்துல போய் கிடக்குது. மூலாதாரத்துல போய் கிடக்குது. கிடக்கிற போது அதுக்கு அனுபவம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஏதோ சொல்லுங்க, உண்டு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உண்டா இல்லையா? சமணர் மாதிரி உண்டுமாம் இல்லை மாமா சத்த பெண்ணி நியாயம்தான். ஆன்மாவுக்கு அனுபவம் உண்டு, அனுபவம் உண்டு. ஆனா அனுபவம் எதுன்னு சொல்ல தெரியாது. நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினையா சொல்றோம் இல்லையா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன். அப்படி தூங்கும் போது எப்படி இருந்ததுன்னு கேட்டா தெரியாது. தூங்கும் போது தெரியுமா? தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும் நல்லா தூங்கிட்டு அப்படின்னு. அப்ப அங்க என்ன செய்யுது? ஆன்மாவுக்கு அனுபவம் உண்டு. எதோடு? மாயையோடு கூடி. மாயையோடு கூடி ஆன்மா என்ன செய்யுது? ஆனந்தப்பட்டு நிற்கும். ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம். அப்போ 5 சட்டையில 5வது சட்டை எது? ஆனந்தமய கோஷம். இல்லையா? சட்டை ஏற்கனவே படிச்சுமா இல்லையா? கருவியெல்லாம் கூட்டார்ல. ஒவ்வொரு கருவியா கூட்டும் போது ஒவ்வொரு சட்டை வருதா இல்லையா? அது ஆனந்தமய கோஷம் எப்போ வருது? காரண சரீரம்னு சொல்றோமா இல்லையா? அது எப்போ? மாயையை கூட்டிய உடனேயே ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தம் தோன்றும். மாயோடு கூடுகிற போது ஒரு ஆனந்தம் ஆன்மாவுக்கு தோன்றும். அந்த ஆனந்தம் முதல்ல மட்டும் இல்லை, தினந்தோறும் உண்டு. எப்போ? ஆழ்ந்த உறக்கத்துல உயிர் படங்கள் சொல்றமா இல்லையா? அந்த உயிர் படங்கள்ல ஆன்மா என்ன செய்யும்? ஆனந்தமய கோஷத்தோட என்ன செய்யும்? அப்படியே மாயையை அனுபவித்துக் கொண்டு இருக்கும். மாயையை அனுபவித்துக் கொண்டு இருக்கும். அங்க உடன் ஒன்றே நிற்கும். உடன் ஒன்றே நிற்கும். இதை பாருங்க. இப்போ குருடன் சொன்னோம்னா எத்தனை கருவி சொன்னோம்? 12 கருவி. அப்ப எத்தனை சட்டை? 5 சட்டை. இல்ல, 2 சட்டை. காரண சரீரம், கஞ்சுக சரீரம். 12 கருவி கூடிச்சுன்னா முதல்ல மாயை கூட்டினா காரண சரீரம், ஆனந்தமய கோஷம். அடுத்தது என்ன செய்யறாரு? கஞ்சுக சரீரம், பஞ்ச கஞ்சுகன். காலநீதி கலைவித்து அராகம் கூட்டாரா இல்லையா? அப்ப 2வது சட்டை கஞ்சுக சரீரம். அப்போ இந்த புருடன் மூலாதாரத்தில் இருக்கிற போது, எத்தனை சட்டை? 2 சட்டை. 2 சட்டை தான் அங்க இருக்கு. மீதி எல்லாம் என்னது? தொழில்படாம இருக்குது அர்த்தம். இருக்குது, தொழில்படாம இருக்குது, அவ்வளவுதான். சரியா? எந்த 2 சட்டம் மட்டும் தான் அங்க தொழில்பட்டு கொண்டு இருக்கும். அப்ப குருடனாகிய ஆன்மா மாயோடு கூடி என்ன செய்யும்? ஆனந்தத்துல இருக்கும். மாயோடு கூடி ஒரு ஆனந்தம். அது ஒரு ஆனந்தம். தூங்குனா நல்லா தானமா இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கு. நான் தூங்கும்போது ரொம்ப கஷ்டங்க, நான் கேவலத்துல கடந்துட்டேன் அப்படின்னு சொல்றமா? எப்படா தூங்குவோடு இருக்கு. அப்படிதானே இருக்கு. அப்ப அது ஒரு ஆனந்தம் இருக்கு. ஏன்னா அயற்சி நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்? தூங்கணும். அப்பதான் கருவிக்கு அயற்சி நீங்கும். அப்பதான் இது என்ன செய்யும்? மீண்டும் போய் வினை செய்யும். தெளிவு வச்சு அடிக்கிறது. புரியுதா இல்லைங்களா? பெருமானார் தான் செஞ்சுட்டு இருக்கிற. என்ன செய்யறாரு? தெளிய வச்சு அடிக்கிறாரு. கண்மத்தை நுகர முடியலன்னா ஒண்ணு உனக்கு இப்ப நடத்தி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்ய? இப்ப தூங்கி எதிர்த்து வா அப்படின்னு தூங்க வச்சு வந்தாதான் அவன் செய்வான். வேலையா இருந்தாலும் கேட்பான், மற்ற செய்தியா இருந்தாலும் கேட்பான்.
அப்ப என்ன வேணும் ஆன்மாவுக்கு? கண்டிப்பா ஓய்வு வேணும். ஓய்வு என்பது ஆன்மாவுக்கு கண்டிப்பா வேணும். கருவிகள் வழியாக எதை அறிந்தாலும் எதை செய்தாலும் என்ன வந்துடும்? அயற்சி வரும். கருவி வழியா செஞ்சாலே அயற்சி வந்துடும். அப்ப அயற்சி நீங்களும் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டிய, அவசப்பட வேண்டியதுதான். அவசப்படாம எதுவுமே செய்ய முடியாது. சரி, இப்ப பாருங்க, ரொம்ப நுட்பமான இடம். நீ பூரா இப்படிதான் இருக்கும். ரொம்ப நுட்பமான நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த செய்தி பூரா கொஞ்சம் ஹெவியா இருக்கு. எல்லா செய்தியும் எப்படி இருக்கு? ஹெவியா. நீங்க எப்பவுமே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, இயல்பாகவே கொஞ்சம் நுட்பமான செய்தி இந்த இடத்துல நிறைய. பொதுவா நமக்கு அவத்தை நாம் பலமுறை படிச்சிருக்கிறோம். எல்லா அவத்தையும் 96, 35, 25 எல்லாமே படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் செய்திகளை கொஞ்சம் என்ன செய்யறோம்? அடிஷன் பண்றோம். அப்போ கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு நீங்க தயாரா இருந்தால், இல்லைன்னா என்ன செய்யலாம்? ஒன்று ஆகாதாட்டுன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இப்போ துரியாதீர அவத்தையில இதெல்லாம் கேவலம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கேவலத்தை கீழாத அவத்தையில ஆன்மா எங்க இருக்கு? மூலாதாரத்துல இருக்கு. ஆன்மா மூலாதாரத்துல இருக்குன்னா நீங்க மூலாதாரத்துக்கு போயக்கூடாது. நீங்க மத்தியாதாரத்தில் இருந்துகிட்டு கேட்கணும். சரியா? மூலாதாரத்தில் இருக்குதுன்னா நான் அங்க போய் கேட்கறேன்னு போயக்கூடாது. மூலாதாரத்துல ஆன்மா இருக்கிற போது அங்க என்ன இருக்கும்? புருடங்கிற ஒரு கருவி மட்டும்தானே இருக்கு. நமக்கு பல நாளா இந்த சந்தேகம் இருக்கும். அடியனுக்கு இந்த சந்தேகம் பல நேரத்தில் இருந்திருக்கு. கற்பு பிராணவாயுக்கு இயக்கம் உண்டா இல்லையா? மூலாதாரத்துல பிராணவாயுக்கு இயக்கம் உண்டா இல்லையா? கருவிகள்ல துரியத்துல பிராணவாயு குருடன் 2 கருவி இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே உங்க சப்ஜெக்ட்ல இருந்து நுட்பமா உள்ள போற கேள்வி மேல புரிஞ்சுக்கங்க. வருகிற போது இதயத்துல 3: சித்தம், பிராணவாயு, குருடன். நாபிக்கு வருகிற போது குருடனும் பிராணவாயு. மூலாதாரத்துல குருடன் மட்டுமே இருக்கும்னு சொல்றோமா இல்லையா? குருடன் மட்டுமே இருக்குன்னு சொல்றான். அப்ப அங்க பிராணவாயு இருக்குமா இருக்காதா? ஆனா மூச்சு போயிட்டு வருது நமக்கு தெரியுது. கருவிகள்ல அதை நம்ம எண்றதே இல்லை. கருவிகள் அதை என்ன செய்யறது இல்லை, ஏற்றதே இல்லை. சரி, இப்படி ஒரு சமாதானம் வச்சுக்கலாம். பிராணவாயு எப்பவுமே இருக்குங்க, அதுக்கு அவத்தை கிடையாது. அதுக்கு அவத்தை கிடையாது. பிராணவாயு எப்பவே இருக்குன்னு சொன்னா அந்த 11ஓட என்ன செய்யணும்? பிராணையும் கூட்டிக்கணுமா இல்லையா? அதுல கூட்டல, அதுல கூட்டல. அப்போ இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனையா இருக்கு. இல்லன்னு வச்சுக்கலாமா? மூலாதாரத்துல ஆன்மா கிடக்கிற போது மூர்ச்சியாகி கிடக்குன்னா அதுக்காக மூச்சு பயிற்சி இல்லாம இருக்குதுன்னா மூச்சு போகாம வராம இருக்குமா? இருக்குமா? இப்ப நம்ம நல்ல மூலாதாரத்துல 1 செகண்ட் கடந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் கடந்தது, அரை மணி நேரம் கடந்தது, 1 மணி நேரம் கடந்தது, மூச்சு இல்லாம கடந்தா என்ன ஆகும்? அந்தோ 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 இல்லையா? அப்போ எப்படி கணக்கு வைக்கிறது? இந்த பிராணவாயு மூலாதாரத்துல தொழில்படுமா படாதா? தொழில்படுங்கிறது பிராக்டிகலா நமக்கு தெரியுது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா கணக்கில் இடிக்குது. நம்ம அது சமாதானம் சொல்லணுமா இல்லையா? இப்ப நீங்க அந்த கேட்டு கேட்கல, எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம். அதுக்கு நம்ம ஒருவேளை மூலாதாரத்துக்கு ரொம்ப நேரம் உயிர் கிடக்காது, போயிட்டு உடனே வந்துடும், அப்படி இருக்குமோ அப்படின்னா ரொம்ப நாளா சந்தேகம். இந்த சந்தேகம் நேற்று தான் விலை கிடைச்சது, அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ பிராணவாயுவை கணக்கில் கொள்வது எப்படி? இதுதான் கேள்வி. அது அழகா ஒரு உரையாசிரியர் எழுதுறார், முத்தையா பிள்ளை எழுதுறார். சித்தியாருக்கு முத்தையா பிள்ளை அந்த இடத்த தொடரார். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கும். அவர் ஒவ்வொருவரும் அந்த செய்தியை ஏதோ ஒரு இடத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த கணக்கு அவருக்கு இருக்கு. நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. துரியாதீத அவத்தையில் பிராணவாயு இயக்கம் இல்லாது இருக்கவும் காவலாக பிராணவாயு வைத்து விட்டு என்று கூறுவது எவ்வாறு?
அதாவது பிராணவாயு இயக்கம் இல்லாது இருக்கும், பிராணவாயு இயக்கமே இல்லாம இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கடைசியா யாரு காவலுக்கு இருக்கிறாங்க? காவலுக்கு யாரு இருக்கிறாங்க? பிராணவாயு. மெய்காப்பாளன் யாரு? பிராணவாயு. பிராணவாயுவை கொண்டு போய் காவலை வச்சுட்டு குருடனாகி அரசன் அந்த புறத்துல ஒழுங்குகிறான் அப்படின்னு சொல்லுகிற போது அவன் எங்க நின்றான்? வாசல்ல நின்றான். வாசல்ல நிற்கிறான். அப்போ உள்ள அவன் போறதில்லை. எதுக்குள்ள போல? ஒவ்வொருத்தரும் அந்தந்த வாசல்ல நிக்கிற மாதிரி கடைசி வாசல்ல யார் நிக்கிறா? பிராணவாயு நிக்கிறான். உள்ள போறது யாரு? குருடனாகிய ஆன்மா. குருடனாகிய ஆன்மா. அப்ப ஆன்மாவுக்கு 12 கருவி. சுத்த தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, குருடனோட சேர்த்து 7, மொத்தம் 12 தான் ஆன்மாவா நிக்குது. பிராணவாயு எங்க நிக்குது? வாசல்ல நிக்குது. அப்போ பிராணவாயு இயக்கம் இல்லாம ஆன்மா எப்படி இயங்கும்? அதான் கேட்கிற. காவலாய் கொண்டவன் அரசன் நித்திரையின்றி இருக்குங்கால் வாயிலை திறந்து வைத்து காவல் காப்பான். இப்ப இந்த வாயில் காப்பாளனுக்கு 2 வேலை. ஒன்று, ராஜா முடிச்சுக்கிட்டு இருந்தா கதவை திறந்து வச்சுக்கிட்டு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு அவன் காவல் காப்பானான். அப்போ வாயில் காப்பாளன் இருப்பது வெளியே இருக்கிறவனுக்கு தெரியும். கதவு திறந்திருக்கும், அவன் எங்க நிற்பான்? வாசல்ல இருப்பான். அப்போ அரசன் விழித்து இருந்தால் இவன் இருப்பான் வாசல்ல, கதவை திறந்து வச்சு இருப்பான். அப்போ வாயில் காப்பாளன் இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அரசன் தூங்கிட்டான்னு வச்சுங்க, கதவை சாத்தி உள்ள காவல் இருப்பானா, அவன் இருப்பது தெரியாது. கதவு எப்போ கதவை சாத்திட்டு அவன் உள்ள காவல் இருப்பான், அப்ப அவன் இருப்பது தெரியாது. அதுபோல ஆன்மா மூலாதாரத்துல ஒழுகுகிற போது பிராணவாயு உள்ளிருந்து காவல் காக்கும், வெளியிருந்து பார்த்தா தெரியாது. எவ்வளவு ஒரு, அதாவது அதற்கான ஒரு வரையறையை எப்படி கரெக்டா செய்யறாங்க. ஏன்னா எது சொன்னாலும் அதுக்கு தர்க்க ரீதியா நீங்க அதை நிறுவனம். அப்ப அந்த லாஜிக் கரெக்டா இருக்கா இல்லையா? அதான் இங்க சொல்றாரு. அரசன் உறங்குங்கால் வாயிலை பூட்டிக் கொண்டு உட்புறமாக பிறருக்கு தெரியாமல் நிற்பன். அதுபோல துரியாதீதத்தில் பிராணவாயு அடங்கி காவல் இருக்கும். அங்க இருக்கும், ஆனா எப்படி இருக்கும்? அடங்கி. அப்ப அந்த மூச்சு ரொம்ப மெல்ல வரும், இருக்கிறது தெரியாது. அப்படி வரும். முடிச்சுட்டான்னா இருக்கிறது தெரியும். பிராணவாயுனுடைய இயக்கம் நமக்கு தெரியும். எனவே அங்கேயும் பிராணவாயுனுடைய இயக்கம் உண்டு, இயக்கம் உண்டு என்பதை அழகா சொல்ற. இது நமக்கு இந்த போற்றி பகருடைய 7வது போற்றி. இதுல சில நுட்பங்கள்லாம் சொல்ற. ஏன்னா இப்ப நாம இது வரைக்கும் படிச்ச அவத்தைகள் எல்லாம் நமக்கு இந்த காலநீதி கலை போன்ற வித்யா தத்துவங்களுடைய தொழிற்பாடுகள் சொல்லப்படுவது. சொல்லியிருக்கேன் எங்கேயாவது? மூலாதாரத்துல ஆன்மா கிடக்குது, புருடன் மட்டும் இருக்கு. அப்புறம் உந்திக்கு வருகிற போது பிராணவாயு சேருது, இதயத்துக்கு வருகிற போது சித்தம் சேருகிறது, கண்டத்துக்கு வந்தா 25, இங்க வந்தா 35, அப்படியே 96. இதுல கீழே போய் மேல எப்படி வருகிறது என்கின்ற அந்த நுட்பத்தை எதுல சொல்றாரு? போற்றி பகருடைய 7வது போற்றி. 7வது போற்றியில சில நுட்பங்கள். இந்த நுட்பம் வேற இடத்துல இல்லை, சிவஞான போதத்துல இல்லை, சிவஞான சித்தியாவே இல்லை. 2 இடத்துல இல்லாத சில நுட்பங்கள் என்ன செய்யறாரு? இங்க விளக்குறாரு. அப்போ ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு ஆசிரியர், இவர் விட்டதை அவர் சொல்றாரு, அவர் விட்டதை இவர் தொடுகிறார். அப்ப அதை தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் படிச்சாதான் முழுசா தெரியும். ஒன்ன படிச்சா எல்லாம் தெரிஞ்சாரு. தண்டாத புண்புளார் போர்த்த குழு குறைமை மாமனையில் அன்பு சேர்க்கின்ற கட்டு 5ஆக்கி முன்புள்ள நிலைமை ஒருகால் அகலாது திண்மை மலத்தால் சிறையாக்கி கண்மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப
கால நெய்து அதுகாட்டி மேல் ஓங்கு முந்திவியன் கட்டில் உயிர் சேர்ந்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பது அந்த தொழில் அறிவிச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்கோணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்து சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்றே ஏம்பவண்ண அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில் கருவிகள் ஈர்ந்தொழிய கொண்டு நியமித்து அற்றைநாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்புள்ள இன்ப துன்பங்கள் மருவும் வகை ஆங்கே மருவி உருவுடன் நின்று ஓங்க நுதலாய போலக்க மண்டபத்தில் ஓங்கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி நீங்கா முன்னே மடத்து இருள் மூடா இருள் நீக்கும் சுடரே போல் அந்நிடையே தூக்கம் சுடருவி பெய்து தொழிற்குரியராக்கி பணித்தரம் போற்றி அப்படின்னு சொல்றார். இதுல கேவலாவத்தை அஞ்சையும் சொல்றார். கேவலாவத்தை அஞ்சு முன்புள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது. முன்புள்ள உண்மை நிலைமை ஒரு கால் அகலாது. அதாவது முன்புள்ளனா இது முதலாவது கிடைத்த முன்பு உள்ள நிலைமை எது? கேவலாவத்தை ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? எங்க ஸ்டார்ட் ஆகுது? உருவ நடுவுல இருந்து ஸ்டார்ட் ஆகி மூலாதாரத்துக்கு போயிருது. சரி, மூலாதாரத்துல இருந்து மேல வருது இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த நகலை என்னது? மாசகலம். இந்த அவத்தைக்கு முன்னாடி இருந்த நிலை எது? மாசகலம் தானே. 96 கருவியோட கூடி நிக்குது இல்லையா? அப்பதான் என்ன ஆகுது? 35 கீழே இறங்கி வருது. அப்ப முன்னாடி இருந்த முன்புள்ள நிலைமை எது? மாசகலம். அந்த சகல நிலை, அந்த சகல நிலையானது ஒரு கால் அகலாது. ஒரு கால் அகலாது. அதாவது முத்தி காலத்தும் சிறிதும் நீங்காது. இது 5 சட்டையோடு கூடி அவத்தைப்படுகிற தன்மை எது வரைக்கும் இருக்கும்? முத்தி காலம் வரைக்கும் சட்டையோடு கூடி என்ன செய்யும்? அனுபவம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனவே ஒரு கால் அகலாது தண்டாத புண்புலால் போத்த புழுக்குரம்பை மாமனை. தண்டாத அப்படின்னா நீங்காத. உடம்பு எது வரைக்கும் நீங்காம இருக்கும்? கடைசி வரைக்கும். 5 சட்டையும் இல்ல 5வது சட்டை பிறவிதோறும் மாறிட்டு வரும். 4 சட்டை எப்ப மாறும்? முத்தி காலத்துக்கு தான் மாறும். சூக்கும தேகம் முத்தியில தான் மாறும், நீங்கும். அது வரைக்கும் முதல் பிறவியிலிருந்து கடைசி பிறவி வரைக்கும் சூக்கும சட்டம் மாறுவதே இல்லை. தூள தேகம் தான் என்ன ஆகும்? ஒவ்வொரு பிறவிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிறவிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். எனவே நீங்காத புண்புலால் போர்த்த புழுக்குரம்பை. புண்புலால் யாரு? புண்ணாலும் புலாளாலும். புண்புலால் யாக்கை குறை குறை கடிய இழிந்த உடம்பு, வெறுக்கத்தக்க உடம்பு. அந்த உடம்ப மாமனை. மாமனை என்னது? மாமனை. மனை என்னது? வீடு. மனைனா வீடு. இது என்ன வீடு? பெரிய வீடு. பெரிய வீடு. காரணம் இதுல நிறைய ரூம்ஸ் இருக்கு, அறைகள் நிறைய இருக்கு. ஒரு அறை மட்டும் இல்லை, 5 அறை இருக்கு. 5 அறை இருக்கிறது. அதனால மனை என்ன செஞ்சாரு? மாமனை. மாமனை. இன்னொன்னு நல்ல சிறப்பு வாய்ந்த உடம்பு தான். ஏன்னா திருவடிக்கு போகணும்னா இதுதான் நமக்கு சாதனம். அதனால சிறப்பு வாய்ந்தது தான். எனவே மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு 5ஆக்கி. அன்பு சேர்கின்ற அன்பினால் அமைந்த 5 அறைகளை உண்டாக்கி. 5 அவத்தைக்கு 5 அறை. ஒவ்வொரு அறையா போயிட்டு கடைசியா எங்க போயிடும்? பெட்ரூமுக்கு போயிடும். போத்திக்கோ, ஹாலு, கிச்சன் இல்ல, அப்படியே உள்ள முன்னாடி ஒரு காலு, பெரிய கால், அப்புறம் ஒரு காலு, எல்லாமே கடைசியா எங்க போயிடும்? பெட்ரூமுக்கு போயிடும். வரும்போத பெட்ரூம்ல இருந்து ஒரு காலு, 2வது காலு, அப்புறம் சிட் அவுட்டு, அப்புறம் போத்திக்கோ, அப்படி வர மாதிரி. சரிங்களா? 5 அறை. அப்ப வீடு எப்படி இருக்கும்? பெரிய வீடு தான். நம்ம மாதிரி ஒண்டி கொடுத்தனம்லாம் இல்லை, நல்ல பெரிய வீடு. எனவே அந்த பெரிய வீட்டுல கட்டுகள் 5ஆக்கி அந்த வீட்டுல அவத்தை உருகிறது ஆன்மா. முதல்ல துரியாதீத அனுபவத்தை சொல்ற. அடுத்து வரதெல்லாம் துரியாதீதத்துல உயிர் படங்கள் என்று சொல்லக்கூடிய துரியாதீதம். புத்தகம் வச்சுன்னு அந்த ஒரு போர்டு போட்டுருங்க. அதுல இருந்து துரியாதீதம். இந்த இடத்துல இருந்து எதை சொல்றாரு?
இப்போ சொன்ன வரைக்கும் அதாவது 5 ஆக்கி கட்டு 5 ஆக்கி, அதுக்கப்புறம் 5 ஆக்கிக்கு அப்புறம் இருக்கிறது துரியாதீதம். துரியாதீன உருப்படங்கள் சரியா. அங்க இடம் எது? மூலாதாரம். இடம் மூலாதாரம். அங்க ஆன்மாவினுடைய கோஷம் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்தோடு ஆன்மா தொழில் பெறுகிற முறைமை. இதுக்கப்புறம் சொல்றது மூலாதாரத்துல ஆன்மா எத்தனை கருவி? ஒரு கருவி. கருவி ஒண்ணுதான் கணக்கு, மீதி எல்லாம் பின்னாடி கணக்கில் வச்சுக்கலாம். இயல்பா ஒரு கருவி. குருடனாகிய ஆன்மா ஆனந்தமய கோஷத்தில் மூலாதாரத்தில் தொழில்படுகிற முறைமை. தொழில்படுகிற முறைமை எப்படி? மூல அருங்கட்டில். மூல அருங்கட்டில் என்னது? மூலாதாரமாகிய இடம் அருங்கட்டில். அருமையான கட்டில். அருமையான கட்டில். வீட்டுல எது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, பெட்ரூம் சூப்பரா இருக்கு. போனாவே ஏசி போட்ட மாதிரி நல்லா சிலு சிலுன்னு எப்ப படுத்தாலும் தூங்க வேண்டியதுதான் சரியா. மூல அருங்கட்டில் உயிர் ஆன்மா திண்மை மலத்தால் சிறையாக்கி, கொஞ்சம் அப்படி மாத்திக்கணும். திண்மை மலத்தால் சிறையாக்கி புருட தத்துவமாகிய பும்ஸ்துவ மலம். பும்ஸ்துவ மலம் இருக்கா இல்லையா? மாயா மலத்துக்கு அந்த பேரு ஆணவ மலம். அந்த பும்ஸ்துவ மலம். ஆணவ மலம் வலிமையா இருப்பாங்க. மாயோடு கூடி ஆணவ மலம் எப்படி இருக்கு? பும்ஸ்துவ மலத்தோடு கூடி பிடிப்பிற்று திண்மை மலத்தால் சிறையாக்கி இருக்கா இல்லையா? திண்மை மலம் இது ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்துல சிறையாக்கி கட்டப்பட்டு கண் மறைத்து அதாவது மற்ற கருவிகளோடு அதிகம் கூடி விளங்காதபடி அறிவை மறைத்து. கண்ணுனா அறிவை மறைத்து. அறிவை மறைச்சதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு விளங்குகிற கருவி எல்லாம் தொழில்படல. அறிவு விளங்குவதற்கு என்ன வேணும்? கருவிகள் வேணுமா இல்லையா? அந்த கருவி எதுவுமே வேலை செய்யல. எல்லா கருவியும் எப்படி நிற்குது? நீங்கி நிற்குது. கருவிகள் எல்லாமே நீங்கிட்டு இருக்க. கண்மறைத்து மூடமாய். ஆன்மாவின் அறிவு எப்படி கிடக்குது? மூடமா கிடக்குது. அதாவது மூட பிரகிருதியை தழுவிக்கொண்டு தாமச குணமாய். மூடம் என்பதற்கு தாமச குணம். தாமச குணம் என்ன செய்யும்? மயக்கத்தை செய்யும். தாமச குணம் மயக்கத்தை செய்யும். எனவே மூடமாய் உட்கிடப்ப அவிச்சை மட்டுமே நுகர்ந்து. அவிச்சை மட்டுமே நுகர்ந்து நிற்ப. அந்த அறைக்குள் நிற்ப. அடுத்த அவத்தை அங்கிருந்து 2வது அவத்தைக்கு ஆன்மா வருது. டீ வந்துருச்சு. மூலாதாரத்திலிருந்து எழுப்போம். டீ சாப்பிடும். இதை பாசம்